துரோகத்துக்கு நொபெல் பிரைஸ் கொடுக்கணும்னா அது எடப்பாடிக்கு தான் கொடுக்கணும். எடப்பாடிய முதலமைச்சர் கேண்டிடேட்டா ஏத்துக்கிறதுக்கு பதிலா நான் தூக்குல தொங்கிருவேங்க. எடப்பாடிக்கெல்லாம் நிர்வாகம்னா என்னன்னு தெரியுமா? இப்படி கேட்ட டிடிவி தினகரனையும் அன்புமணி ராமதாசையும் தான் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கிட்டு வெக்கமே இல்லாம நேத்து ஒரு பரப்புரை கூட்டம் நடத்தி மாறி மாறி புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நேத்து ஒண்ணு பேசுறது இன்னைக்கு ஒண்ணு பேசுறதுன்னு மாறி மாறி பேசக்கூடிய இந்த சந்தர்ப்பவாத கூட்டம் தான் ஒரு கூட்டணி அமைச்சுக்கிட்டு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருது. இவங்களுக்கு சுயநலம் தான் முக்கியமே தவிர தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் இல்லை. அதனால யாரு எப்படி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடணும். அதற்குதான் இந்த காணொலியை பதிவிடுறேன். தயவு செஞ்சு பார்த்து பகிரவும். தமிழகத்தினுடைய மாநில பாரதிய ஜனதா தலைவர் முன்னாள் அமைச்சர் சகோதரர் திரு நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களே, சட்டமன்றத்தில் தைரியமா ஒரு ஆண்மையோட முதுகெலும்போட பேசக்கூடிய அதிமுகவை நான் பார்க்க முடியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் அறிவுசார் டாக்டர் அன்புமணி அவர்களே, தமிழ்நாட்டின் தலையெழுத்து சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் கூட தகுதி இல்லாதவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிறார். எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா? இல்ல நிதி அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா? நிதி நிலைனா என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான். ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போடணும், காலில் விழா காலில் விட, டயரை நக்கணும்னா டயரை நக்கணும். இதுதான் ஜெயலலிதா மந்திரிகளா வச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி. நம்மளுடைய தலையெழுத்து அப்படி இருக்கு. இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆயிட்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொது செயலாளர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் திரு டிடிவி தினகரன் அவர்களே, இன்னொன்று துரோகத்திற்கு பெயர் பெற்றவர் பழனிசாமி. தமிழ் பதவி வாங்கிட்டு அவர் ஆட்சி ஓட்டெடுப்பில் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் தொடர்ந்து ஆட்சி நடைபெறுவதற்கு துணையாக இருந்தவர்களுக்கும் இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர்களுக்கும் துரோகம் செய்து உலகமகா துரோக சாதனையாளர் பெயர் பெற்ற பழனிசாமி இன்றைக்கு ஆணவத்தில் ஆட்டம் போடுறாங்கிறது உலகத்துக்கே தெரியும். முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே, தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்றைய 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை போட்டு சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை.